கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தை நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்திருக்கோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலைவேளையிலே ஆலயத்துக்கு கிளம்பிட்டிருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 16 ஆகிய வசனங்களிலே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, இந்த ஜெபம் அருமையான ஜெபம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முக்கியமான ஒரு வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும்? அதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தல் நலமா இருக்கும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நம்மளை எந்த அளவுக்கு உரிமையா சொல்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நம்ம எல்லாருமே கர்த்தருடைய ஜனம் தான். நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா தங்களை தாழ்த்தி. அப்ப முதல் பாயிண்ட் ஜெபத்துல என்னென்ன வேணும் அப்படின்னா தாழ்த்தி, தங்களை தாழ்த்தி. அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. தங்களை தாழ்த்தி அப்படின்னா நம்ம நிலைமை நம்மளுக்கு தெரியாதா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே, நம்ம நிலைமை நமக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம சின்ன வயசுல இருந்து எப்படி இருக்கோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம், நம்மள்ட்ட என்ன குறை இருக்கு? வெளியில வேணா சொல்லிடலாம், நீங்க அப்படி சொல்லிடலாம். ஆனா நம்ம இருதயத்துல நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், நம்ம எதுல குறையா இருக்கோம், இன்னும் எதுல நிறைவாகணும். அப்ப தேவனுடைய சமூகத்துல நம்ம போகும்போது தாழ்த்தி, தங்களை தாழ்த்தி, என்னையனா தாழ்த்தி. இப்ப நான் ஜெபம் பண்ண போறேன், அப்பா அவங்க பாதப்பள்ள இருந்துக்கப்பா என்னை தாழ்த்துறப்பா. முதல்ல நம்ம ஜெபத்துல ஆரம்பத்திலே என்னை நான் தாழ்த்துறப்பா, தங்களை தாழ்த்தி. அது முதல் பாயிண்ட். 2வது ஜெபம் பண்ணி. அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகள் தாழ்த்துற ஒரு சுபாவம் நமக்கு எப்போதுமே இருக்கணும், மறக்க கூடாது. என் முகத்தை தேடி, நம்ம தேவனை தேடுறோம், ஒரு மனுஷனை தேடல, தேவனை தேடுறோம். என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால், அது அடுத்த பாயிண்ட். சில குடும்பத்துல தாழ்த்திடுவாங்க. ஐயா நான் அப்படியா, என் வாழ்க்கையில இப்படி பிரச்சனை இருக்கு, நான் இவ்வளவு பெரிய பாவி அப்படின்னு சொல்லி தாழ்த்திடுவாங்க. அது கரெக்டா நடந்துடும், ப்ராசஸ் கரெக்டா போயிடும். நான் பாவின்னு சொல்லி நிறைய குடும்பத்துல தாழ்த்திடுவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். நான் 2015 அப்புறம் 2026 வரையே நான் எப்படி தாழ்த்திருக்கேன் அப்படிங்கிறது என் மனசுக்கு தெரியுங்களா? என் இருதயத்துக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா தேவன் அடுத்த ஸ்டெப் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால், அதுதான் அடுத்த பாயிண்ட். இந்த 2வது பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். அதை எப்படி சொன்னா நம்ம மக்களுக்கு புரியும் அப்படின்னா, 10 வருஷமா ஒரு நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. எத்தனை வருஷமா? 10 வருஷமா. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 10 வருஷமா நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்ப கிறிஸ்டியனா மாறி இருப்பாங்க, வேதக்காரங்களா மாறி இருப்பாங்க, ஞானசானம் எடுத்திருப்பாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாங்க, நற்கன் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, குடும்பமா சர்ச்சுக்கு போவாங்க. எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். இதெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும். ஆனா வீட்டுல இருக்கிற நாட்கள், அதாவது வீட்டுல இருக்கிற நேரங்களிலே, மற்ற நாட்களிலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வழக்கத்தின்படி அந்த நாடகம் பார்க்கறது, படம் பார்க்கறது. ஏன்னா சின்ன வயசுல பார்த்துட்டு இருப்பாங்க. சர்ச்சுக்கு போய் ஞானஸ்தானமே எடுத்திருப்பாங்க. ஆனா வீட்டில் இருக்கும்போது மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க. அதுக்கு தான் பைபிள்ல போட்டிருக்கு, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். அப்ப முதல் பாயிண்ட் தாழ்த்துறது. 2வது பாயிண்ட்ல தான் நிறைய வீட்டுல ஸ்டக் ஆகி நிற்கும். தாழ்த்துறது கூட அழகா, அப்பா நான் பாவிப்பான்னு சொல்லி போய் தாழ்த்திடுவாங்க. இந்த 2வது ஸ்டெப் இருக்குல்ல, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். அது ஏன் 2வது ஸ்டெப்பு ரொம்ப அழுத்தி ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, அங்கதான் நிறைய வீட்டுல பிரச்சனை கிடக்கும்.
ஏன்னா அந்த பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்புறது வந்து நம்ம நிறைய நேரத்தில் முயற்சி பண்ணுவோம். எனக்கு ஒரு குடும்பத்தில் சொன்னாங்க, பிரதர் நான் உங்கள் செய்தியை தவறாமல் கேட்டுருவேன். எப்பமாவது திடீர்னு கோபம் வந்துடுது பிரதர். அந்த கோபத்தை அடக்க முடியலம்பாங்கல்ல, கோபம் வந்துடுது, திடீர்னு கோபப்பட்டுருங்க அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஜென்ம சுபாவம், அந்த மாம்ச கிரியை அது திடீர்னு வெளியே ஓடி வந்துடுது. அது உள்ள இருக்க மாட்டேங்குது, வெளியே ஓடி வந்துடுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மணிக்கணக்கா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாச்சு, ஆனா இந்த பொல்லாத வழியிலேருந்து நம்ம வெளியில வந்தாச்சா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா, அப்பந்தான் ஆமா பிரதர், இந்த பொல்லாத வழி என்னைய விட்டு இன்னும் போக மாட்டுக்கு பிரதர் அப்படிம்பாங்க. ஒரு ஐயா என்கிட்ட அழகா பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு, நான் ரொம்ப வருஷமாச்சு ரசிக்கப்பட்டு ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவேன். இப்போ இந்த வாரம் எனக்கும் என் மனைவிக்கும் கோபம் வந்துச்சு, சண்டை வந்துச்சு, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். அப்புறம் நான் மனைவிட்ட ஒரு நாள் 2 நாள் மங்கள்ல பேசலை அப்படின்னாங்க. கோபம் தாங்க முடியாமல் போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. ரசிக்கப்பட்ட மனுஷன்தான் மனைவிட்ட கோவப்பட்டுட்டாரு. கோவப்பட்ட உடனே இப்போ என்ன ஆயிட்டு அப்படின்னா, பழைய சுபாவம் வந்துட்டு நேராக தண்ணி அடிக்க கிளம்பி போயிடுச்சு. இப்போ என்கிட்ட கேட்குற, பிரதர் நான் இப்படி செஞ்சு விட்டேனே அப்படிங்கிற. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்ப திரும்ப வேண்டிய இடம் எங்க இருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்துல இந்த பொல்லாத வழி, அந்த பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், இதெல்லாம் தாறுமாற உள்ள வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றது உண்மையா பொய்யா? நிறைய வீட்டுல இருக்கா இல்லையா? உள்ளதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால யாரெல்லாம் அந்த செய்தி கேட்குறீங்களோ, பொல்லாத வழி இருக்கா இல்லையா, இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப். ஒருவேளை பொல்லாத வழி இன்னைய வாழ்க்கையில இருக்கு பிரதர் அப்படின்னா, இன்னைக்காவது மனம் திரும்பறதுக்கு அர்ப்பணிங்க. முதல்ல அந்த பொல்லாத வழினா ஜனங்களுக்கு இப்ப எதுன்னு சொல்லி கொஞ்சமா சொல்லணும். ஏன்னா சில குடும்பத்துல புதுசா இணைந்திருப்பாங்க, அவங்க வீட்டுல கையில பைபிள் எடுத்து வாசிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுல பைபிள் இருக்காது. அப்போ கையில பைபிள் எடுத்து வாசிச்சாதான் சில குடும்பத்துல சில ஜாயிண்ட் வசனம், சர்ச்சைக்கு போகணும். எத்தனையோ குடும்பத்துல காலை வேளையில ஆலயத்துக்காக எல்லாம் ரெடி ஆயிட்டு இருப்பீங்க, எல்லாம் சரிதான். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நிறைய பாயிண்ட் இருக்கு. பொல்லாத வழினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருதயத்துக்குள்ளே பொல்லாத காரியம் இருக்கு. மார்க் 7 அழகா எழுதப்பட்டிருக்கு. அதை வேணா நான் லைட்டா வாசிக்கிறேன், அது கொஞ்சம் புரிந்து கொள்ள ஈஸியா இருக்கும். மனுஷனுடைய இதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனை இருக்குமா? பொல்லாத சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய வழி ஃபுல்லா தப்பா போயிடும். 2வது விபச்சாரம். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்து ஆயிற்று. அப்ப பார்வையில தப்பான பார்வையா இருந்துச்சுன்னா அது விபச்சார லிஸ்ட்ல போயிருது. 3வது வேசித்தனம். திருமணம் ஆகாமல் வேசித்தனம் பண்ணும்போது அது ஒரு பொல்லாத வழி. அடுத்தாப்புல கொலை பாதகங்கள். கொலை பண்றது மாத்திரம் இல்ல, அன்பு கூறாம இருக்கிறது கூட கொலை பாதகம் தான். இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப அன்பு கூற மட்டும் பிடிக்காது. கிறிஸ்தவர்கள் வேதக்காரங்க அப்படின்னா அது அன்பினாலே உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு அன்பை காணும், நிறைய இடத்துல அன்பை காணும். மற்றது எல்லாம் இருக்கு, பணம் இருக்கு, நகை இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்கு, சொத்து இருக்கு, கோடி கணக்கில் எல்லாம் இருக்கு, நல்ல பெரிய பொசிஷன் எல்லாமே இருக்கு. அன்பை மட்டும் வீட்டுக்குள்ள காணும். ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட 1500 கோடி, ஆமா 1500 கோடி 2000 கோடி கிட்ட இருக்கான். ஆனா வீட்டில் புருஷன் பொண்டாட்டி 2018, ஆமா 7-8 வருஷம் ஆச்சு, 7-8 வருஷமா புருஷன் பொண்டாட்டி பேசல, ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும்தான். ஒரு வீட்டில் மொத்தமே 3 பேர் தான். அந்த 3 பேர்ல கணவன் மனைவிக்குள்ள பேச்சு இல்லை. பையனும் அம்மாவும் ஒரு சைடு, கணவர் ஒரு சைடு. அந்த வீட்டுக்குள்ள 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா கோடி கணக்கில் சொத்து இருக்கு. 1000-2000 கோடி கிட்ட இருக்கு. சொத்து 2000 கோடி தாண்டியே இருக்கும். சொத்து கோடி கணக்கில் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா
வீட்டுக்குள்ளே பேசாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வெளியே தெரியாது. 2000 கோடி இருக்கு, இருக்கிறது 3 பேர் தான்ப்பா. கிறிஸ்டியன் தான், சர்ச்சுக்கு போகிறவங்க தான், ஆனால் வீட்டில் பேச்சுவார்த்தை இல்லை. அப்போ அந்த வீடு எப்படி இருக்கும் பார்த்துக்கோ. அதனால் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்படின்னா, வீட்டில் அன்பு கூறாமல் இருக்கும்போது அங்கே என்ன நல்லாவியா இருக்கும்? ஏன் அன்பு கூறாமல் இருக்காங்க? மன்னிக்க முடியல ஏன்? சிந்தனைகள் அப்படி என்ன பிரச்சனை? இதயத்தில் என்ன பிரச்சனை? குடும்பத்தில் என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சில வீட்டிலலாம் என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு குடும்பம் அன்பினால கட்டப்படணும், அன்பினால கட்டப்படணும். அப்புறம் களவுகள், களவாண்டு 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 சொத்து சேர்க்கலாம்னு நினைப்பாங்க, அதெல்லாம் பேய். அடுத்தாப்புல பொருளாசை, பொருளாசை இருந்துச்சு அப்படின்னா விக்கிரகாராதனை சொல்லி போட்டிருக்கு. இதுவும் சில வீட்டுக்குள்ள இருக்கு. பொருளை சம்பாதிக்கணும், பொருளை சம்பாதிக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் வீட்டுல சேர்த்து 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 வைப்பாங்க. பொருள் ஆசை, துஷ்டதனம். துஷ்டதனம் மோசமான தனம். கபடு, நல்ல பொய் பேசுவாங்க. காம விகாரம், சரீரத்தை இஷ்டத்துக்கு காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்க. வன்கண், பார்த்ததெல்லாம் அடுத்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஆசைப்படுவாங்க. வன்கண், தூசணம், கெட்ட வார்த்தை, பெருமை, பெருமை மட்டுமே அப்படியே நோக்கி போயிட்டு இருப்பாங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கேடு, மதிகேடு, இதெல்லாம் புறப்பட்டு வருமா? இதெல்லாம் இதயத்துக்குள்ளேருந்து புறப்பட்டு வருமா? அப்போ தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்படின்னா, இந்த மாதிரி சுபாவங்கள் உள்ள கிடந்துச்சு அப்படின்னா, அது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு முதல்ல தடையா இருக்கும், ஜெபத்துக்கும் தடையா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் உள்ள இருக்கும்போது அவங்கள உண்மையாக ஜெபிக்க முடியாது. முதல்ல தங்களை தாழ்த்தணும், ரெண்டாவது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். இது 2 பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் நேராக வந்துட்டு, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எந்த தேசத்துக்குள்ளிருந்து இந்த செய்தி நீங்க கேட்குறீங்களோ அந்த தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பார். அப்போ நம்ம எந்த தேசத்துக்குள்ளிருந்து ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். அடுத்த வசனம்லாம் எப்படி போடுங்க அப்படின்னா, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் வேற நாட்டுக்குள்ள இருக்கேன், நான் இருக்கிற இடத்துல பக்கத்தில் சர்ச் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி பல சூழ்நிலையில் ஆன்லைன் மூலிமா இணைந்திருப்பீங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இணைந்திருந்தாலும் சரி, காலைல தூங்கி எழுந்தோன்னே இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண போறீங்களா? சிம்பிள் பாயிண்ட் தான். தாழ்த்திருங்க. உங்கள் இதயத்துக்குள்ள கத்தரை விட்டு தள்ளி போன காரியம் ஏதாவது இருந்தால் அதையும் தாழ்த்திருங்க. 2 விதமான தாழ்த்துறது இருக்கு. முதல்ல என்னைய நான் உணர்ந்து தாழ்த்துறேன், அப்புறம் பொல்லாத வழி இருக்கா அதுலேருந்து நான் வெளியில வரணும், அப்போ அதுக்காக தாழ்த்துறேன். தாழ்த்தி ஜெபிங்க, மனம் திரும்பி ஜெபிங்க, நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். ஏன்னா தேவன் ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது அந்த தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பாராம். ஒரு தேசமே நல்லா இருக்கும். ஒரு தேசம் நல்லா இருக்கணும் அப்படின்னா மனம் திரும்பினா மட்டும்தான் அந்த தேசமே நல்லா இருக்கும். அதனால காலை வேளையில் யாரெல்லாம் ஆலயத்துக்கு போறீங்களோ, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்திருக்கிறதுமா இருக்கும். பரிசுத்தமில்ல ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு கிளம்புற எல்லா குடும்பமும் இந்த வசனம் மனப்படமாக படிச்சிருக்கணும். ஏன்னா ஆலயத்தில் போய் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. லெந்து காலத்திலே 40 நாள் உபவாசத்தோடு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கிளம்பி போங்க. நாளை காலை வேளையிலே சிலுவை தியானம் மற்றும் உபவாச நாட்களுக்குள்ள செய்தி உண்டு. இந்த நாளில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். பரிசுத்தமில்ல ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு போய் தேவனை தேடுங்க, உண்மையாக தேடுங்க. நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்திக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்தில் நிரப்புங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பா. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, அவங்களோட இதயத்துல மன விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றிதாங்க.
உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. இந்த நாளிலும் விசேஷமாக உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. ஆலயத்தில் தேவனோட சமூகத்தில் போய் காத்திருக்கிறது கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் எழுப்புங்க ராஜா. தாழ்த்தி பொல்லாதவர்கள் வழியில் விட்டு மனம் திரும்பி ஜெபிக்கிறது கிருபை செய்யுங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக எங்களோட நீங்கள் பேசின ஒரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்படுறாங்களோ எல்லா விதமான வாசல் திறந்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆலயத்துக்கு கூட்டு போங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில், ஐசியூவில், இன்பெட்டில் எந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு தீர்க்க ஆயுசை தாங்க, சுகம் தாங்க, பலன் தாங்க, ஆரோக்கியம் தாங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. அப்புரோஜனமான ஊழியக்காரன்பா, உபவாச நாட்களிலே உங்களுடைய பாதவில்லை காத்திருக்க கத்த கிருபை செய்யுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. உபவாச நாட்களிலே தேவையில்லாமல் அப்பா வீணான சிந்தனை தேவையில்லா இடத்துக்கு போகாதபடி கத்தர் பிள்ளைகளை வேலை அடைத்து எல்லா காரியத்திலையும் பொருட்படுத்துவாங்க. உங்கள் நாம மட்டும் விடட்டும். உங்களுடைய ஜீவனங்களை தாழ்த்தி விடுவோம். துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 40 நாளும் உபவாச நாட்களிலே சிலுவை தியானம், அதிக அளவில் உபவாசத்துக்காக தனியாக ஒரு செய்தி, இரவு நேரத்திலே உபவாச நாட்களில் எந்தெந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று தியானித்து கொண்டிருக்கிறோம். எல்லா வீடியோ கேளுங்க. இந்த நாளிலும் பரிசுத்தம் ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு புறப்படுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.